கல்ஃபுக்கு வேலைக்கு போறதுக்கான கிளையண்ட் இன்டர்வியூக்கு லேட்டா வந்தா என்ன நடக்கும்னு பார்க்கலாம். நம்பர் 1. ஒரு இன்டர்வியூக்கு 70 பேர் வந்திருக்காங்கன்னு வச்சுக்குவோம். நீங்க லேட்டா வந்ததுனால உங்க டாக்குமெண்ட்டை 71வது ஆளா சப்மிட் பண்றீங்க. ஒருத்தரை இன்டர்வியூ பண்ண குறைஞ்சது 4 நிமிஷம்னு வச்சுக்கிட்டா கூட 70 பேரை இன்டர்வியூ பண்ணி முடிக்க குறைஞ்சது 4.5 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஸோ நீங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். நம்பர் 2. அந்த வேலைக்கு பொருத்தமான ஆட்கள் சீக்கிரமா வந்தவங்களே கிடைச்சிட்டாங்கன்ற பட்சத்துல லேட்டா வந்தவங்கள இன்டர்வியூ பண்ணாம போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நம்பர் 3. ஒரு சில இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கம்பெனியை பத்தியும் அவங்க எடுக்க போற வேலைகளை பத்தியும் அந்த வேலையில கிடைக்க போற சலுகைகளை பத்தியும் கிளையண்ட் பிரீஃபிங் கொடுப்பாங்க. லேட்டா இன்டர்வியூ வந்தவங்களால இதை டீட்டெயிலா தெரிஞ்சுக்க முடியாது. நம்பர் 4. சில நேரங்கள்ல கிளையண்ட்டுக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி எடுத்த வரைக்கும் போதும்னு இன்டர்வியூவை ஸ்டாப் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. இந்த மாதிரியான நேரங்கள்ல லேட்டா வந்தவங்களால இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாம போயிடும். இந்த மாதிரி நீங்க இன்டர்வியூக்கு லேட்டா வரதுனால நீங்க செலக்ஷன் ஆகாம போறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதனால கல்ஃபுக்கு வேலைக்கு போறதுக்கான கிளையண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் காலையில 9 மணில இருந்து 9:30 மணிக்குள்ள இன்டர்வியூ ஸ்பாட்டுக்கு போயிடுங்க. இப்படி நேரமா போனீங்கன்னா நீங்க செலக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். என் பேரு நந்தகுமார். நான் ஒரு அப்ராட் ஜாப் கன்சல்டன்ட். கல்ஃபில் இருக்கிற பெஸ்ட் கம்பெனிஸ்ல எந்த ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டும் இல்லாம ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க எங்க ஜாப் அலர்ட் வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் இந்த சேனலோட ப்ரொஃபைல்ல இருக்கு. கல்ஃபுக்கு வேலைக்கு போறது சம்பந்தமா எந்த உதவிகள் தேவைப்பட்டாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். இல்லனா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். இந்த மாதிரி வெளிநாட்டு வேலைக்கு போறது சம்பந்தமா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க இந்த சேனலை ஃபாலோ ஆர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதுல போட்டிருக்க வீடியோஸை தொடர்ந்து பாருங்க.